ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு குடிமையல் பகுதியில் இருக்கிற 4வது படமான இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான லெசன். ஒரு 10 பக்கத்துக்கு இருந்தாலும் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் பாயிண்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே ரிலேட் ஆகி வருது அப்படின்றதையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஒரு வெளியுறவு கொள்கைனா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். ரொம்ப கடினமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு குடும்பம் அவங்களுக்குள்ளே எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத உள்நாட்டு கொள்கைன்னு வச்சுக்கலாம். அதே குடும்பம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூடவும் வெளியாட்கள் கூடவும் எப்படி பழகுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத தான் வெளிநாட்டு கொள்கை, வெளியுறவு கொள்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும், இது வீட்டுக்கு, இதுவே நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தங்கள் மூலமாக அதை இது பண்ணிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ நேற்று பிரித்து காத்தோட போச்சு அப்படின்னு போகாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை மூலமாக, ஒப்பந்தங்கள் மூலமாக கையெழுத்து ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா அதனுடைய சாராம்சங்கள் எத்தனை வருஷத்துக்கு அந்த பாண்டு போடுறாங்களோ, அந்த ஒப்பந்தங்கள் போடுறாங்களோ அது வரைக்கும் நீடிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடன்படிக்கைகள் மூலமாக அந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது பேணப்படுது. எதற்காக? தேசத்தோடைய நலனுக்காக, ஓகேங்களா? வெறுமனே இராணுவ பாதுகாப்பு மட்டும் கிடையாது, ஓகேங்களா? ஒரு நாட்டை பாதுகாக்கிற வகையில் மட்டும் கிடையாது, பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியுறவு கொள்கைகள் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது வெறுமனே இரு நாடுகளுக்கு இடையே மட்டும் நடக்கிறது கிடையாது, ஓகேங்களா? பலதரப்பு நாடுகளுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது போடுவாங்க. வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை. வெளியுறவு கொள்கைய முக்கிய அம்சம் என்ன? உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதுவர்களை நியமித்தல், வெளிநாட்டு உதவி, சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுதப்படைகள் ஆகியவை. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஓகேங்களா? உடன்படிக்கைகளாகட்டும், ஒப்பந்தங்களாகட்டும், இல்லை நமக்கான தூதுவர்களை நியமிக்கிறதாகட்டும், மற்ற நாடுகளுக்கான தூதுவர்களை இங்கே நியமிக்கிறதாகட்டும், இது எல்லாமே கீ ரோல் ப்ளே பண்ணக்கூடியது வெளியுறவுத்துறை தான். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள், இல்லை நம்மளுடைய முதன்மை கொள்கையாக இருக்கக்கூடியது வெளிநாட்டுகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள், சர்வதேச வணிகம் தொடர்பாக பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார ரீதியான மேம்பாட்டுக்கு வழிவகுக்கக்கூடியது இந்த சர்வதேச வணிகம் அப்படின்றது. அது போக ஆயுதப்படைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரஷ்யா நமக்கு இராணுவத்துறை சார்ந்து பார்த்திங்கன்னா நிறையா டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ ஈவன் ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் கூட நிறையா டெக்னாலஜி சப்போர்ட் நமக்கு இந்த ஆயுதப்படையில் செஞ்சிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையுடைய ஒரு பார்ட்டு தான். நம்ம நாட்டோட வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துறது யாரு? இந்திய வெளிவிவகார அமைச்சரவை, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர் அவர் தான் இருக்கார். ஒரே நிமிஷம். நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இப்போ பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் அவர் தான் இருப்பார், ஓகேங்களா? ஸோ இந்த துறையில் வேலை செய்கிற ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனம் 1986 புதுடெல்லியில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? எதற்காக? இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக. ஐஎஃப்எஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வருது இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கும், இந்த ஃபாரின் சர்வீஸ் இதுவும் இந்த ஐஎஃப்எஸும் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இதற்கான பயிற்சி அவங்களுக்கு புதுடெல்லியில் 1986 கொடுத்துட்ருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு 51. இந்த 51வது சட்டப்பிரிவு எதுக்குள்ளே வருது? பகுதி 4 வரும் உங்களுக்கு. டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. ஸோ இது ஒரு டவுட் வரும். 51A, ஓகேங்களா? 51A அப்படின்றது உங்களுக்கு அடிப்படை கடமைகளை பற்றி பேசக்கூடியது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ஓகேங்களா? 51A தான் அடிப்படை கடமைகளை பற்றி பேசக்கூடியது. 51 அப்படின்றது டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பியில் எதற்கான விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துறதை பற்றி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா?
நமது வெளியுறவு கொள்கையின் முக்கியமான நோக்கங்கள் என்ன? ரொம்ப சிம்பிள். தேசத்துடைய பாதுகாப்பு, தேசியத்துடைய வளமை, நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்தல். ஓகேங்களா? நட்பு நாடுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இவங்களை தொட்டோம் அப்படின்னா இத்தனை நாடுகள் அவங்களுக்கு பக்கபலமாக பின்னால் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளை தொடர்றதுக்கு யோசனை செய்கிறதாகட்டும், இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சியில் இருக்கும்போது, இல்லை ஒரு நெருக்கடியில் பேரிடர் காலங்களில் இருக்கும்போது மற்ற நாடுகள் நமக்கு உதவி செய்கிறதாகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நட்பு நாடுகள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். யார் கூடயும் நான் நட்பாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேஞ்சர் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். யார் வந்து நம்மளை அடித்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு மாதிரி ஒரு வீழ்ச்சி நிலையில் இருக்கோம், பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கோம், இல்லை வந்து ஒரு நாடு ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கனாலும் எந்த ஒரு நாடும் ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை நாம் அதிகரிக்கணும். உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்திருத்தல். உலகமே அமைதியாக இருக்கணும், ஒவ்வொரு நாட்டுடனும் நம்ம அமைதியாக அவங்களோட கூட வந்து பயணம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு அடித்தடி இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக வந்து சேர்ந்துருக்கணும் ஒவ்வொரு நாட்டுக்கூடையும். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை. பஞ்சசீலம். இந்த பஞ்சசீலம் அப்படின்ற சொல் வந்து எங்கிறது இருந்துச்சு? சமஸ்கிருத சொல். ஓகேங்களா? ஸோ பாஞ்ச் அப்படின்றது 5, சீலம் அப்படின்றது நற்பண்புகள் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த பஞ்சசீலம் அப்படின்றது. ஸோ இந்த பஞ்சசீல கொள்கை யாருக்கும் நடுவில் கையெழுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர், நம்மளுடைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் சீன பிரதமர் சூயன் லாய் அவர்களுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்றது சைன் ஆச்சு. எப்போ சைன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா இது சைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை கொள்கைகள் இடம்பெற்றிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5 கொள்கைகள் இடம்பெற்றிருந்தது. அந்த 5 கொள்கைகள் என்ன? ஒவ்வொரு நாடும் அதனுடைய எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதிக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, உன் வீட்டு காம்பவுண்டு கேட்டை தாண்டி நானும் உள்ள வர மாட்டேன், என் வீட்டு காம்பவுண்டு தாண்டி நீயும் உள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதிக்கிறது. பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. உன் நாட்டுடைய பகுதியை நான் ஆக்கிரமித்து என்னுடைய பகுதி அப்படின்ற மாதிரி நான் ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டேன், அதே மாதிரி என்னுடைய பகுதியை நீயும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படின்றது. பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல். ஏன்னா நம்ம ஒரு நாடு, இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியா வந்து ஒரு இறையாண்மை பெற்ற நாடு. அப்போ நம்மளுடைய நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக வேறு எந்த நாடும் மூக்க நுழைச்சி நாட்டாமல் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல். 2 பேர்த்தோடைய நலனுக்காக, 2 நாட்டுடைய நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி 2 நாடும் வந்து ஒன்றாக சேர்ந்து வளரணும். அமைதியாக சேர்ந்தத்தல். எந்த ஒரு சண்டை சச்சரவும் போரும் செய்யாமல் அமைதியாக சேர்ந்திருக்கணும். இது 2 நாடுகளுக்கு, சீனா, இந்தியா, இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைனா இந்த பஞ்சசீல கொள்கை. இந்த கொள்கை வந்து எங்கே இதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் 1955 நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசியா மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? சைன் பண்ணது எப்போ? 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் சைன் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டுங் மாநாட்டில், பாண்டுங் பிரகடனத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள். ஸோ இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது எந்த அடிப்படையில் வந்து ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அந்த புவியியல் அமைப்பு அடிப்படையில் தான். ஓகேங்களா? ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த புவியியல் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது ஏற்படுத்துவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ புவியியல் அமைப்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள் என்னென்ன? ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய எல்லை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ சீனாவாகட்டும். ஸோ இதனோடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா தான் நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அது பலம் சேர்க்கும். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் கூட அது இல்லைன்னு வச்சுக்கிங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி அண்டை நாடுகளோட நாம்
நட்புறவு வைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசத்துடைய நலன், அதாவது பாதுகாப்பு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி யாரோ இருந்தது அப்பப்போ ஏதோ சுரண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம தேசத்துடைய வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. தொடர்ந்து அவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அதுலேயே நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நாடு வளர்ச்சி அடையவே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளோட நாம் நட்புறவு பேணுவதற்கான காரணம். ஓகேங்களா? அதற்கப்புறம் இயற்கை வளங்கள் சார்ந்து ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரான்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். ஸோ ஒரு ஒரு இயற்கை வளம் இருக்குது, அந்த வளம் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்த நாட்டுடைய வந்து நம்ம ஒரு நட்புறவு வச்சுருந்தோம்னா தான் அந்த இயற்கை வளங்கள் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காகவும் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓகேங்களா? நம்ம ஒன்று கொடுக்குறோம், அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒன்று வாங்குகிறோம். இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது இருக்கும். பொருளாதார வளர்ச்சியின் அவசியம், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு, அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்கத்தடை. ஸோ இந்த ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்கத்தடை, அமைதிக்கான அவசியம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அடிப்படை காரணியாக பார்க்கப்படுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வலிமை, நம்மளுடைய இராணுவத்துடைய வலிமையை வந்து இன்னும் ட்ரிபிள் மடங்கு ஆக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யா கூட சைன் பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்கா கூட நம்ம சைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எதற்காக? இராணுவத்துக்கு வலிமை சேர்ப்பதற்காக. சர்வதேச சூழ்நிலையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கையில் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வெளியுறவு கொள்கையில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தன் வந்து நமக்கு நண்பனாக இருக்கான்னா, ஒரு நாடு நமக்கு நண்பனாக இருக்குது அப்படின்னா அது காலத்துக்கும் நமக்கு நட்பு நாடாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சூழ்நிலை மாறும்போது அந்த நட்பு நாடு எதிரி நாடாகவும் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா டேரிஃப் வார் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணோம், சீனா கூட நம்ம வந்து கை கோத்தோம். ஓகேங்களா? சீனா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிரி நாடு மாதிரி தான் 1962 வாருக்கு அப்புறம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம எதிரின்னு பார்க்கப்பட்ட அந்த சீனாவோட வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்யாவுடன் சேர்ந்து கை கோத்துருக்கோம். இந்த மாதிரி அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வதேச சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது மாறுபடவும் செய்யும். 1950 மற்றும் 60களில் வெளியுறவு கொள்கை. நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் 1950 மற்றும் 1960களில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக அமைந்திருந்தன. ஏன்னா நம்மளுடைய வெளியுறவு கொள்கையுடைய சிற்பி அப்படின்ட்டு நம்மளுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் சொல்கிறோம். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து அந்த வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அது வடிவமைச்சது. நம்ம நாடு சுதந்திரம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வளத்தையும் பிரிட்டிஷ்காரன் சுரண்டிட்டு போயிட்டான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஓட்டாண்டியாக நம்மளை வச்சுட்டு எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது நாடு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இருக்குது நம்ம நாடு. ஓகேங்களா? சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனால் ஒன்றுமே கிடையாது. இனிமேட்டு தான் எல்லாத்தையும் திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டமைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணுமே ஒழிய இந்த மாதிரி போர், இராணுவம், அணு ஆயுதம் இதை நோக்கி பயணப்பட்டுச்சு அப்படின்னா நாடு அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பனிப்போர் வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது சோவியத் யூனியனுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிப்போரே நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ சோவியத்துக்கு ரஷ்யாவுக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் கண்ட்ரிஸு, அதேமாதிரி அமெரிக்காவுக்கு பின்னாடி சர்டன் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாடு கூடயும் ஓகே நாங்கள் ரஷ்யாவுக்கு கூட நிற்கிறோம், இல்லை நாங்கள் அமெரிக்கா கூட நிற்கிறோம் அப்படின்ட்டு எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்காமல் நாங்கள் எந்த நாடு கூடயும் சேரலை, நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்ட்டு அணிசேரா இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் இந்த அணிசேரா கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் இதில் இணையலாம் அப்படின்ற அடிப்படையில் அதை செயல்படுத்துகிறாங்க. இந்த அணிசேரா இயக்கம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வல்லரசு பிரச்சனையில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகலை, நாங்கள் தனியாக இருக்கோம், எங்களுடைய தேசத்துடைய நலன் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் உங்களுடைய விஷய சம்பந்தமாக நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுங்க, நாங்கள் இதில் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்றது தான் இந்த அணிசேராமை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றின் ஏதேனும் ஒரு முகாம்களில் சேருவது அவசியமாயிற்று. நாட்டின் முதல் பிரதமரான நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள்
ஆப்பிரிக்கா ஆசியாவில் புதிதாக தோன்றியுள்ள நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார். எனவே பனிப்போர் நிலவும் இருதுருவ உலகமான அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளுடன் சேராமல் அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றார். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2 டீம் இருக்கு, ஒன்று சோவியத் ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா அப்படின்ட்டு. மூணாவதா ஒரு டீம் அணிசேரா இயக்கம்ட்டு மூணாவதா ஒரு டீமை ஃபார்ம் பண்றாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியிலான உறவை பராமரித்தல். அதாவது எல்லா பிரச்சனையுமே ஒரு போர் இராணுவ கண்ணோட்டம்னு என்ன, ஒரு போர் கண்ணோட்டத்திலேயே பார்க்காம ஒரு சுதந்திரமாக ஒரு அமைதியான வழியில் அது செயல்படுத்துறதுக்கான வழியை தான் நாம் ஆராய வேண்டும் அப்படின்ற அமைதி வழியில் இந்தியா நின்றுச்சு. அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும். அணிசேரா இயக்கமானது தற்போது பார்த்தீங்கன்னா 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. இது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக மட்டும் கிடையாது, பொருளாதார இயக்கமாகும், பொருளாதார வளர்ச்சி அடையணும் என்ற அந்த ஒரு ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அணிசேரா நாடுகளுடைய இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் பண்ணதில் நிறுவன தலைவர்கள் ஒரு 5 நாட்டுடைய நிறுவன தலைவர்கள் இருந்திருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அந்த இராணுவ கூட்டணியில் போய் சேரக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுடைய வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரிக்கணும் அப்படின்றது தான். அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லாவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ மற்றும் கானா நாட்டுடைய குவாமே நிக்ரூமா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கத்துடைய நிறுவன தலைவர்கள். இதில் பாகிஸ்தான் கிடையாது. பனிப்போர் காலத்தின் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சொல்லியிருந்தேன் இல்லையா? சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் நடந்த காலத்தில் இந்தியா இந்த மாதிரி வெளியுறவு கொள்கையை ஃபாலோ பண்ணிச்சு, எந்த பக்கமும் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1971 பார்த்தீங்கன்னா இந்தியா சோவியத் ஒப்பந்தம் 20 ஆண்டுகால ஒப்பந்தமான அமைதி, நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு மூலம் இணைந்தது. பின்னர் இந்திய இராணுவ நவீனமயமாக்கலை மேற்கொண்டது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கம் அப்படின்றது வேற. அதற்காக என் நாட்டை நான் ஒரு இராணுவ ரீதியாக பலப்படுத்தவே மாட்டேன் அப்படின்ற அடிப்படையில் இந்தியா கிடையாது. ஓகேங்களா? ஸோ யாராவது நம்மளை அடிக்க வந்தாங்கன்னா திருப்பி அடிக்கணும் அப்படின்னா நம்ம இராணுவ பலம் அப்படின்றது பாதுகாப்பு பலம் பெற்றிருக்கணும் நம்ம நாடு. அப்போ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, சோவியத் யூனியனோட பார்த்தீங்கன்னா 1971 ஆண்டில் ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது அந்த ஒப்பந்தம் அப்படின்றது 20 ஆண்டு கால ஒப்பந்தம். எதற்காக? அமைதி, நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்காக. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும் பங்களாதேஷ்காக. ஓகேங்களா? அப்போ என்ன ஒன்றும் இந்த ஒப்பந்தம் இல்லை அப்படின்னா அமெரிக்காவோ சீனாவோ அதற்குள்ள நடுவில் நாட்டாம் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலை உருவாயிருக்கும். ஆனால் இந்த ஒப்பந்தம் இருப்பதனால அந்த 2 நாடுமே உள்ளே வரல, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாரில் வின் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்யா நமக்கு இன்னமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்க்ளூடிங் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்க்ளூடும் பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட், டெக்னாலஜி சப்போர்ட் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சீனா பார்த்தீங்கன்னா 1964 ஆண்டு லாப்னார் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அணு சோதனை ஒன்று செஞ்சிச்சு. ஓகேங்களா? நியூக்ளியர் ட்ரையல் ஒன்று பண்ணாங்க. எப்போ? 1964 ஆண்டு லாப்னார் அப்படின்ற இடத்துல. அதற்கு பதிலடியாக இந்தியா ஒரு வேலை செஞ்சிச்சு. எப்போ செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974 ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா தனது பூமிக்கடியிலான அணு சோதனையை நடத்தியது. ஓகேங்களா? நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம். இந்த சோதனைக்கு என்ன ஒரு ரகசிய பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்மைலிங் புத்தான்னு வச்சுருந்தாங்க.
ஓகேங்களா. ஸ்மைலிங் புத்தா அப்படின்றது தான் இந்த அணுசோதனையுடைய பெயர். அதற்கப்புறம் திருப்பி வந்து 1998 இரண்டாவது முறையாக அணுசோதனை இந்தியா நிகழ்த்தி இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே ராஜஸ்தான் அதே பொக்ரான்லேயே வந்து செஞ்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய உளவு சேட்டலைட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக அந்த அணுசோதனையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அந்த அணுசோதனைக்கான பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி அப்படின்றது தான். ஓகேங்களா. யார் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயாவுடைய தலைமையில் வந்து அது செஞ்சுருப்பாங்க. ரொம்ப வந்து அந்த செயற்கைக்கோள்லேயே அது தெரியாத அளவுக்கு காலையில் வந்து எந்த ஒரு செயலும் செய்யாமல் நைட்டு மட்டுமே, ஓகேங்களா, முழுக்க முழுக்க நைட்டு மட்டுமே அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு அந்த செயற்கைக்கோள் படம் பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மண்மேடிகள் மாதிரியே செஞ்சு ஸோ ரொம்ப மெனக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஞ்ஞானிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இராணுவ உடை அணிஞ்சு தான் அங்கே செயல்பட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்வால்வ் ஆனது 54வது இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் அப்படின்றவங்க இன்வால்வ். நம்ம பார்த்துருப்போம் இந்தியாவிலே மிக பழமையான ரெஜிமெண்ட் இங்கே வந்து காலாட்படை பிரிவில் இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட் இங்கே ஊட்டி வெலிங்டனில் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த 54வது இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா May 11 May 13 அப்படின்ட்டு 2 நாட்களில் நடந்திருக்கும் இந்த இரண்டாவது பொக்ரான் அணுசோதனை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இந்தியா அரசியல் விடுதலை பெற்றது. அரசியல் விடுதலை பெற்றாலும் தீவிர வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகளிலிருந்து இந்தியா தன்னை மீட்டெடுக்க வேண்டியிருந்தது. இதனால் நமது புதிய நாடு இராணுவ கூட்டு மற்றும் ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியவில்லை. ஏன்னா இப்போதான் ஒரு நாடு உருவாகியிருக்கு. அப்போ வந்து இராணுவ ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா நாடு பொருளாதார வளர்ச்சி அடையாது. அணி சேராமை என்பது நடுநிலைமையாக இருப்பது என்பது பொருள் அல்ல. பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிப்பது. இல்லை சார், நான் 2 பேர்த்துக்குமே காமனாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பொருள் படாது. அணி சேராமை அப்படின்றது அதனுடைய பொருள் கிடையாது. பிரச்சனைகளுக்கான தீர்வை அந்தந்த நாடுகளே சுதந்திரமாக தீர்மானிக்கணும். அணி சேராமை என்பது இராணுவ வலிமை இல்லாமல் இருத்தல் என்று பொருள் அல்ல. மோதல்கள் மற்றும் பதட்டங்களை குறைப்பதை உறுதி செய்வது என பொருள்படுவதாகும். ஸோ என்கிட்ட இராணுவ உரிமை கிடையாது, அதனால் வந்து நான் உள்ள வரலப்பா, நான் வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் உத்தமமான இனத்தை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தேவையில்லாமல் வந்து மோதல்கள் பதட்டத்தை தான் வந்து உருவாக்கும், அமைதி இல்லாமல் செஞ்சிடும், அதனால் அது இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு இது. இந்தியாவின் அடிப்படை கொள்கையான அணிசேராமை இன்னும் நடைமுறையில் உள்ளது. அதனால தான் 120 உறுப்பு நாடுகள், அதற்கப்புறம் 10 சர்வதேச நிறுவனங்கள், 17 பார்வையாளர் நாடுகள் இதெல்லாமே இன்னும் இருக்குது. புதிய மாற்றங்கள் 1990 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியுறவு கொள்கையில் 1990 தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய பொருளாதார கொள்கை வந்துச்சு. எல்பிஜின்னு சொல்லப்படக்கூடிய தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்குள்ளே உள்ள வருது. ஸோ இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஹீரோ ஹோண்டா வந்து நம்ம வண்டி பார்த்துருப்போம். இதில் வந்து ஹீரோ அப்படின்றது இந்தியா கம்பெனி, ஸோ ஹோண்டா அப்படின்றது ஒரு ஃபாரின் கம்பெனி. 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலாபரேஷன் அடிப்படையில் இங்கே ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்றது தொடங்கப்படுது. ஸோ இதெல்லாம் எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்பிஜி உலகளாவிய பொருளாதார கொள்கையின் மூலமாக ஒரு வெளிநாடு அங்கேருந்து வந்து இங்கே இந்தியாவில் தொழில் துவங்குறாங்க. ஸோ அப்படி தொழில் துவங்கும் போது இங்கே என்ன வளர்ச்சி, இந்தியாவில் என்ன வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த தொழில்நுட்பம் அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளப்படும். ஓகேங்களா. ஸோ ஒரு இன்ஜின் அப்படின்றது அந்த இன்ஜினை பற்றின ஒரு டெக்னாலஜி இங்கே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதன் மூலமாக அது தனியாக இங்கே செயல்படும் போது இங்கே வேலை வாய்ப்புகள் அப்படின்றது பெருகும். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகளாவிய பொருளாதார கொள்கை அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது. கிழக்கு நோக்கிய கொள்கை அப்படின்றது 1992 வந்து பார்த்திங்கன்னா அப்போ பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கிழக்கிய நோக்கிய கொள்கை அப்படின்றது எதற்காக, சீனாவுடனான நட்புறவை வளர்ப்பதற்காக கொண்டு வந்தது. அதற்கப்புறம் 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இதை வந்து என்னன்னு மாற்றிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா
கிழக்கு செயல்பாட்டு கொள்கை அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பார். ஓகேங்களா, ஆக்ட் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி. இது லுக் பாலிசி அப்படின்னு இருக்கும். லுக் ஈஸ்ட் பாலிசின்ற மாதிரி 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ட்டு 2014 மாறி இருக்கும். அதாவது தெற்காசிய நாடுகளில் உங்களுக்கு இந்தியாவுடைய என்ன சொல்கிறது, இந்தியாவுடைய பவரை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள் கூட இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்புறவை பேணணும், தரைவழி வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தை பெருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி அப்படின்றது 2014 மாற்றிருப்பாங்க. ராஜஸ்தான் மாநில பொக்ரானில் 1998 நடைபெற்ற 2வது அணு சோதனை. இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான உறவு. அதுக்கப்புறம் அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு. நம்ம ஈரான்கிட்ட கச்சா எண்ணெய்லாம் வாங்கியிருந்திருப்போம், இப்போ ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா 1998 பொக்ரான் அணுகுண்டு சோதனை நம்ம பண்ணும்போது அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, நம்ம மேலே இந்தியா மேலே பொருளாதார தடை விதித்தது. ஆனால் 2008 அதே அமெரிக்கா இந்தியா கூட அணு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, சிவில் அணு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அணு ஆயுதம் சோதனை பண்ணியிருக்கோம், ஆனால் எந்த நாட்டு மேலேயும் நம்ம அதை தவறாக உபயோகப்படுத்தலை. நம்மளுடைய பாலிசி என்ன, யார் மேலேயும் நம்ம ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்துறது கிடையாது. ஓகேங்களா, அதுவும் அணு ஆயுதம் இல்லாத நாடுகள்கிட்ட நம்ம அதை உபயோகப்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட் அட்டாக் நம்மளுதான் இருக்கக்கூடாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தற்காப்புக்காக அதை நம்ம வச்சுருக்கோம். யாராவது ஒரு அணு ஆயுத நாடு இருக்குது, அது வந்து நம்மளை தாக்க வருதுன்னா அப்போ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ தற்காப்புக்காக நம்மளும் செயல்படணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அதை நம்ம வச்சுட்ருக்கோம். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இப்போ ஒரு அட்டாக் கூட வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். 2 அணுசக்தி மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு போட்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஈரான் பண்ணியிருக்கும். எதற்காக யுரேனியம் என்ரிச்மெண்ட் 90% அவ்வளோ அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அது 100% ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா ஈரான் மத்திய ஆசிய நாடுகளில் ஒரு நியூக்ளியர் பவராக உருவாகும். அது தேவையில்லாத பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கும். அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தடை செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அது செய்யாமல் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை தொடர்ந்து அந்த அணுசக்திக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த சோதனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது தான் ஈரான் மேலே அந்த அட்டாக் அப்படின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ இது தேவையில்லை. ஓகே, ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமைப்புகள் இருக்குது. ஓகேவா, என்னென்ன கூட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா G20, அப்புறம் IBSA, பிரிக்ஸு. இந்த பிரிக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேரிஃப் வார், அமெரிக்கா வந்து டேரிஃப் வார் இப்போ கொண்டு போயிட்டுருக்கு இல்லைங்களா. இந்த இதில் தான் சிச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்தியா ரஷ்யா கூட கை கோர்த்துக்கிட்டு சீனா கூட அந்த இதில் வந்து மாநாட்டில் கை கோக்குறாங்க. ஸோ பிரிக்ஸ் 2026 பிரிக்ஸ் மாநாட்டை யார் தலைமை தாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் தலைமை தாங்குறாங்க. ஓகேங்களா, ஸோ போன்ற புதிய உலக குழுக்களில் இணைந்துள்ளதானது உலகளாவிய விவகாரங்களில் பெரிய பங்கை வகிக்க இந்தியாவிற்கு அதிக வாய்ப்பை வழங்குகிறது. இது மட்டும் இல்லாமல் சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, இந்த மாதிரி நிறைய கூட்டமைப்புகளில் இந்தியா இருக்குது. இதற்கான காரணம் என்ன, நிறைய நாடுகள் கூட இந்த நட்புறவை பேணணும், அவங்களுடைய வளத்தை நம்மளுடைய நாட்டை பொருளாதார மேம்பாடு அடைய வைக்கிறதுக்காக எந்த வகையில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயமாக வந்து வெளியுறவு கொள்கையாக வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டமைப்புகளில் இந்தியா இணையுது. உலக பாதுகாப்பு குறித்த அக்கறை இந்தியாவின் இராணுவ நவீனமயமாக்கல், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி கொள்கைகளில் பிரதிபலிக்கின்றன. ஸோ என்னதான் வந்து நம்ம ஒரு அணிசேரா இயக்கமாக இருக்கும், அமைதியை வந்து நிலைநாட்டணும் எல்லாமே சொன்னாலும் நம்மளுடைய இராணுவ பலத்தை நம்ம கூட்டிகிட்டே தான் போகிறோம். அதே மாதிரி இராணுவத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பழைய காலத்துலேயே இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை நவீனப்படுத்திக்கிட்டே தான் போகிறோம். அதுக்கான சப்போர்ட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல நாடுகள்லேருந்து ஒப்பந்தங்கள் மூலமாக ரஷ்யாட்டிருந்து நம்ம இந்த SF-400 ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இப்போ பிரம்மோஸ் ஏவுகணைக்கு அவங்களுடைய டெக்னாலஜி நம்ம இன்க்ளூட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இராணுவ நவீனமயமாக்கல் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்த நியூக்ளியர் பவர்ஸ் ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்தியா 6வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, 6th பிளேஸில் இந்தியா இருக்குது. 180 அணு ஆயுதங்கள் இந்தியா வச்சிருக்கு. ஓகேங்களா,
இந்திய வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கருத்துக்கள். வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கருத்துக்கள் என்ன? ரொம்ப சிம்பிள். தேசிய நலனை பேணுதல், உலக அமைதியை எய்துதல், ஆயுத குறைப்பு செய்யணும். ஆயுத குறைப்பு செய்யணும் அப்படின்ற காரணம் எதற்காக வந்துச்சு? எல்லாரும் வந்து இந்த அணு ஆயுதத்தை பெருக்கிட்டே இருந்தாங்கன்னா உலகம் அமைதி அப்படின்ற ஒரு நிலையை எட்டவே எட்டாது. ஸோ ஆல்ரெடி பண்ணவங்க அதை பயன்படுத்தக்கூடாது. அதற்கான சூழ்நிலைகள் அப்படின்றத ஒரு அப்போ இது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா குறைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு மேலே மேற்கொண்டு வந்து உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அதற்கான முயற்சிகளில் இறங்கக்கூடாது. பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல், அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல், அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு, சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம். படை வலிமை குறைப்பு கொள்கை. ஐநாவின் படை வலிமை குறைப்பு திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளித்தது. நம்ம என்னதான் வந்து 1974 1998 அணுசோதனை செஞ்சிருந்தாலும் அது எதற்காக நம்ம செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர் திறமை சார்ந்த நடவடிக்கைகளாகவே அதை நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த நாட்டு மேலே அதை போடுறதுக்கோ அந்த நியூக்ளியர் பவரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவோ அதை நம்ம செய்யலை. ஓகேங்களா? நம்மளுடைய போர் திறமை சார்ந்த நடவடிக்கையாகவே அது நம்ம கொண்டு வந்தோம். இந்தியாவுடைய அணுக்கொள்கையோட 2 மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, முதலில் நாம் பயன்படுத்துறது கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. 2வது குறைந்தபட்சமான நம்பக தற்காப்பு திறன், அதாவது ஒரு தற்காப்புக்காக தான் நம்ம அதை வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இல்லாத நாடுகள் மேலே அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்போ பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நம்மகிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னா ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளும் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பங்களாதேஷ்ட அணு ஆயுதமே கிடையாது அப்படின்னா நம்ம தூக்கிட்டு போய் நம்மகிட்ட இருக்குன்னு கொண்டு போய் அவங்க மேலே போடுவோமான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டோம். ஓகேவா? இதுதான் இந்த அணுக்கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயம். அணு ஆயுதத்தை போர்த்தாக்குதலுக்கு பயன்படுத்துவதில்லை என்பதோடு அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்துவதும் இல்லை என இந்தியா தீர்மானித்துள்ளது. இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் 2008 நடந்திருக்கும். ஓகேங்களா? சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க. இது இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். ஏன்னா நம்ம மேலே வந்து பொருளாதார தடை விதித்த அதே நாடு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தம் 2008 பண்ணாங்க. 1998 நம்ம மேலே பொருளாதார தடை விதித்தாங்க. 2008 அவங்களே நம்ம கூட அணுசக்தி ஒப்பந்தம் செஞ்சாங்க. சார்க் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு இது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய எக்ஸ்பென்ஷன் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் அந்த எக்ஸ்பென்ஷனாகவே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? சார்க்கோடைய எக்ஸ்பென்ஷன் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்றது தான். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. இந்த தெற்காசிய கூட்டமைப்பில் எத்தனை நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாடு இருக்கும். இதில் 8வது நாடாக கடைசியாக வந்து ஜாயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஓகேங்களா? 2007 வந்து சார்க்கில் வந்து ஆட் ஆகிருப்பாங்க ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த 8 நாடும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புவிசார் அரசியல் அமைப்புன்னு சொல்லலாம் இந்த ஷார்க் அமைப்பை. ஏன் அப்படின்னா ஒரு ஜியோ பாலிட்டிக்கல்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது தெற்காசிய நாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப்பை பார்த்தோம்னாவே நம்ம ஆசியா பகுதி நமக்கு தெரியும். அதில் வந்து இப்போ நம்ம இந்தியாவை பேஸாக எடுத்துக்கங்களேன். இந்தியாவை நம்ம பேஸாக எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த பகுதி இந்த தென்னாசியாவை தெற்காசியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இந்த கூட்டமைப்பில் இருக்கும். எந்த நாடுகள்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். எம்பிபிஎஸ் பெயின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எம்பிபிஎஸ் பெயின். இந்த சார்ஸ் வைரஸ்ன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுவாச குழாய் பிரச்சனைக்காக ஒரு வைரஸ் வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சார்ஸ் வைரஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த சார்க் மாநாடு அப்படின்றது சார்க் கூட்டமைப்பு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? சார்ஸ் வைரஸ் வந்துச்சுன்னா எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் பெயின் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த எம்பிபிஎஸ் பெயின்றது தான் நாடு. எம் அப்படின்றது என்ன? எம் அப்படின்றது மாலத்தீவை குறிக்கக்கூடியது. பி அப்படின்றது பூட்டான். இன்னொரு பி அப்படின்றது உங்களுக்கு பங்களாதேஷ். எஸ் அப்படின்றது ஸ்ரீலங்கா. பி அப்படின்றது பாகிஸ்தான். ஏ அப்படின்றது ஆப்கானிஸ்தான். ஐ அப்படின்றது இந்தியா. என் அப்படின்றது நேபாள். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இந்த சார்க் மாநாட்டில் சார்க் கூட்டமைப்பில் என்னென்ன இருக்கக்கூடிய அந்த 8 நாடுகளுடைய பேரும் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த கூட்டமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல். ஓகேங்களா? பொருளாதாரத்தை எப்படி வேணால் நம்ம ஊக்குவிக்க முடியும். அது நல்ல வழியிலையும் செய்ய முடியும், தீய வழியிலையும் செய்ய முடியும். ஆனால் இந்த கூட்டமைப்பு கூடிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நலம் சார்ந்து மக்கள் நலம் சார்ந்து
ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணும். தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தன்னிறைவு, எல்லாரும் சேர்ந்து வளரணும். எப்படி வந்து பஞ்சசீல கொள்கையை வந்து நேரு கொண்டு வரும்போது சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து வளரணும். ஏன்னா ஒரே டைமில் காலனித்துவ ஆதிக்கத்திலேருந்து நம்ம விடுபட்டிருக்கோம். ஸோ 2 பேரும் சேர்ந்தே வளரலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்திருப்பார். ஆனால் சைனா வந்து நம்ம பின்னாடி குத்துனதெல்லாம் அதை வேற கதைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதோடைய விஷயம் என்ன, தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தன்னிறைவு மற்றும் இப்பிராந்தியத்தில் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்துதல், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்புடைய நோக்கம். சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மைனா என்ன, ஒரு இது என்ன சொல்றது, இப்போ ஒரு இயற்கை பேரழிவு வருதுன்னு வைங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் யாருக்காவது முதல்ல தெரியுது அப்படின்னா மற்ற நாடுகள் கூட அதை பற்றி ஷேர் பண்ணுறது. ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது, ஸோ எல்லாம் பாதுகாப்பாக இருங்க, இல்லை அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஒரு ஒருங்கிணைஞ்ச நாடாக இருக்கிறது. ஓகேவா. இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவுடைய இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சார்க் செயற்கைக்கோளையே இதற்காக செலுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த சார்க் மாநாடு முதல்ல எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1985 பங்களாதேஷோடைய டாக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கூட்டமைப்போடைய மாநாடு நடந்துச்சு. இந்த சார்க்கில் இருக்கக்கூடிய நாடுகளை ரொம்ப எளிமையாக வச்சுக்கலாம். இந்த மேப்பு மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேவா. ஸோ இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையும் இந்தியா யார் யார் கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. ஓகேங்களா. கடல் வழியாக இருக்கட்டும் இல்லை நில வழியாக இருக்கட்டும், யார் யார் கூட ஷேர் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே இந்த சார்க் மாநாட்டில் இருப்பாங்க, சார்க் கூட்டமைப்பில் இருப்பாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் நிலவழியில் நம்ம தொடர்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவைகள் தான் இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது. ஆனால் இந்த வெளியுறவு கொள்கையை ராஜதந்திரமாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். ஓகேங்களா. ராஜதந்திரம் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற் போல் செயல்படுத்துவதற்கான கருவி. எந்த டைமில் எந்த விஷயத்தை செய்யணும், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த வெளியுறவு கொள்கையை நமக்கு சாதகமாக நம்ம நாட்டுக்கு பயன் தர வகையில் ராஜதந்திரமாக அதை செயல்படுத்தணும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழல் மற்றும் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி, முன்னுரிமை கொள்கை. இந்த முன்னுரிமை கொள்கை அப்படின்றது நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. ஓகேங்களா. நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில் நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு தேவைப்படும் ஆதரவினை வள ஆதாரங்கள், கருவிகள் மற்றும் பயிற்சியாக அளித்து வருகிறது. இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப பசி பட்டினி தலைவிரிச்சு ஆடும்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டன்னு கணக்கில் வந்து கோதுமையை கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சல்மா அணை, ஆப்கானிஸ்தான் இந்தியா நட்பணை, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னு சொல்லப்படக்கூடிய சல்மா அணையை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியா. ஸோ இதெல்லாமே எதற்காக செய்கிறது, நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கான இந்த முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. ஈவன் வந்து இலங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார வீழ்ச்சி சந்திக்கும் போது ரொம்ப பாலே வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் 400 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் போச்சு இல்லையா. ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கான சப்போர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செஞ்சுருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால், இந்த அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. அரச தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல், உள்நாட்டு முக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவது. இப்போ நம்மளுடைய உள்நாட்டு வளர்ச்சி கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா, இந்த புல்லட் ட்ரெயின்லாம் எடுத்துக்கங்களேன், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இன்னும் நிறைய விஷயங்களாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை நமக்கு அதை பற்றி தெரியல. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், கம்முன்னு அப்படியே விட்டுட்டு நம்மளாக வளரும்போது வளரட்டும் அப்படின்ட்டு விடமாட்டோம். அப்போ மற்ற நாட்டுடைய சப்போர்ட்டை எடுத்து அவங்க கூட ஒரு நட்புறவு வச்சுருக்கும் போது, வெளியுறவு கொள்கை அந்த மாதிரி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜியை நம்ம இங்கே இன்ஃப்யூஸ் பண்ணுறது.
இதன் மூலமாக தொழில்நுட்ப உதவி கிடைப்பதை மேம்படுத்துதல், மூலதனத்தை பெறுதல், சந்தையினை பெறுதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல். கிழக்கு நோக்கி என்பதிலிருந்து கிழக்கு செயல்பாடு, இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். 1992 ஈஸ்ட் லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது இப்போ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த பாலிசிக்கு ரொம்ப ஒரு 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 பிரிட்ஜாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான். ஏன்னா நம்மளுடைய தெற்காசியா அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியிலேருந்து தான் தெற்காசியா அப்படின்றது உங்களுக்கு, அதாவது தென்கிழக்கு ஆசியா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் சொல்லலாம். இவன் வந்து வங்காளதேசத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா சிலிகுரியில் நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் மற்ற நாடுகளை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா மியான்மர் நமக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கக்கூடியது. ஸோ இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக மியான்மர் உள்ளது. எதற்காக இந்த விஷயம், இந்த கிழக்கு செயல்பாடு அப்படின்ற கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவுடைய அந்த வணிகத்தையும் சரி நட்புணர்வையும் சரி வளர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் இது கொண்டு வந்தது. இதன் நோக்கம் ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையை உறுதிப்படுத்துவதாகும். இக்கொள்கை ஆசியா மற்றும் கிழக்காசிய நாடுகளிடையே ஆக்கப்பூர்வமான பங்கினை வலியுறுத்துகிறது. ஸோ இந்தோ பசிபிக் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் ஒரு முக்கியமான ஒரு பவராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா தென்சீன கடல்லையும் அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்தியா அங்கே ஒரு பவராக இருக்கணும். ஸோ அப்போ அதற்கு வந்து கனெக்டிங் வேவாக இருக்கக்கூடியது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான். அப்போ அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட நம்ம தரைவழி வாணிகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நடுவில் பாலமாக இருக்கக்கூடியது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான். நமது கிழக்கு கொள்கையின் 3 முக்கிய கூறுகள் என்ன? வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு, வணிகம் மற்றும் பாதுகாப்பு. ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஒன்லி வந்து ஏர்வேஸில் தான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். இதுவே நம்ம மியான்மர் கூட வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நட்புணர்வோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதற்கான ஒரு பாதையை வகுத்து பை ரோடே வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு, வணிகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானவை. உள்நாட்டு கொள்கை, ஒரு நாட்டுடைய உள்நாட்டு கொள்கை என்னவா இருக்கும், வெளியுறவு கொள்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டு கொள்கை அப்படின்றது சமூக நலம், சுகாதாரம், கல்வி, அப்புறம் குடியியல் உரிமைகள், பொருளாதார விவகாரங்கள், சமூக பிரச்சனைகள், இதை மையமாக கொண்டு தான் ஒரு உள்நாட்டு கொள்கை அப்படின்றது ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுவே வெளியுறவு கொள்கை அப்படின்றதுல எதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். ஓகேவா? பிஸ்னஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வர்றது, ராஜதந்திரம், தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு, உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல், இதை பொறுத்து தான் ஒரு நாட்டோடைய இன்னொரு நாடு வெளியுறவு கொள்கையை வச்சுக்கும். வழிகாட்டும் சக்தியாக இந்தியா உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். G20 அதை தானே நான் சொல்லியிருந்தேன், 2026 பிரிக்ஸ் மாநாட்டு வந்து இந்தியா தான் தலைமை தாங்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. G20 மாநாடு, கிழக்காசிய உச்சி மாநாடு, பிரிக்ஸ் ஆகியவற்றில் உறுப்பு நாடாக இந்தியா இருப்பதும் வேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருப்பதும் அதன் நிலைக்கு ஒரு சான்று. ஐநா சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக இருக்க இந்தியா விரும்புகிறது. ஓகேங்களா? 5 நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐநா சபையுடைய பாதுகாப்பு சபையில் 5 நாடுகள் உறுப்பு நாடாக இருக்குது. இந்தியா வந்து ஒரு 6வது நாடாக இணையறதுக்கு கேட்குறாங்க. பட் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஓகேங்களா? இந்தியா எந்த ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டணியில் இல்லை என்றாலும் பெரிய நாடுகளுடன் போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை கொண்டுள்ளது. ரஷ்யாவை சொல்லலாம், அமெரிக்காவுடைய அணுசக்தி ஒப்பந்தம் சொல்லலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாடுகளோடு சேர்ந்து அந்த போர்த்திறன் சார்ந்த ஒரு ஆழமான உறவை இந்தியா நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எங்கே பார்க்க முடியுது. ஃபைனலாக ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா சர்வதேச விவகாரத்தில் நமக்கு நமக்குன்னு கிடையாது, எந்த ஒரு நாட்டுக்குமே நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது.
நாட்டுடைய நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை. இது இந்தியாவுக்கும் சரி, அனைத்து நாடுகளுக்குமே சரி, இதுதான் உகந்தது. ஓகேவா? நம்ம டேரிஃப் வரலாம், அமெரிக்கா வந்து இப்படி செய்யும் போது நம்ம எதிரின்னு பார்க்கக்கூடிய சீனா கூட கை கோக்குறோம். ரஷ்யா கூட சேர்ந்து சீனா கூட நம்ம கை கோர்க்கிறோம். அதனால் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே 1954 ஏப்ரலில் கையெழுத்தாயிருக்கும். அது பாண்டுங் அறிக்கையிலையும் இடம்பெற்றிருக்கும். 1955 பாண்டுங் பேரறிக்கையிலும் இடம்பெற்றிருக்கும். இந்திய வெளியுறவுக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டிபிஎஸ்பியில் வரக்கூடியது ஆர்டிகல் 51. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானது? 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல், பஞ்சசீல கொள்கை. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? காலனித்துவம். அதுதான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையோட சம்மந்தமில்லாதது. இனச்சமத்துவமாகட்டும், இல்லை உலக ஒத்துழைப்பாகட்டும், உலக அமைதியாகட்டும், இதெல்லாம் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையுடைய ஒரு பார்ட்டு தான். காலனித்துவம் அப்படின்றது நம்ம ஏற்கிறது கிடையாது. கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? பாகிஸ்தான் கிடையாது. ஓகேவா? அணிசேராமை என்பதன் பொருள் தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம். இராணுவம் சாராத பிரச்சனை, இது எல்லாமே இராணுவம் சாராத பிரச்சனை தான். இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த சோதனைக்கான ரகசிய பேர் என்ன? ஸ்மைலிங் புத்தா அப்படின்றது. ஸ்மைலிங் புத்தா. இது எந்த பிரதமர் இருக்கும்போது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது தான் இந்த முதல் அணுசோதனை நடந்தது. இரண்டாவது அணுசோதனை அப்போ பிரதமராக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். டேஷ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவி, ராஜதந்திரம் அப்படின்றது. இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை என்ன? அணிசேரா இயக்கம். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பஞ்சசீல கொள்கை எப்போது கையெழுத்தானது? 1954ஆம் ஆண்டு. சீனாவின் அணுவெடிப்பு சோதனை எப்போ நடந்துச்சு? 1964. இந்தியா சோவியத் ஒப்பந்தம் 20 ஆண்டுகால ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? 1971. இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை 1974 நடந்துச்சு. அப்போ 1, 2, 3, 4 சரியாகவே இருக்கு. பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. சரி. இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்கள், தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் என்பது தப்பு. இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து அப்படின்றது இங்கே தப்பு. எந்த இராணுவ கூட்டமைப்பிலும் சேரக்கூடாது அப்படின்றது தான். தற்போது இது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. சரி. இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது. கரெக்டு. ஒரு அரசியல் இயக்கமாக மட்டும் இல்லாமல் பொருளாதார இயக்கமாக மாற்றம் அடைந்திருக்கு. இப்போ தவறானது எது? 2 மட்டும்தான். இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். ஸோ இது புக்கோடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா அப்படின்றது கரெக்டு. பட் இன்னைக்கு கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஓகேவா? ஸோ புக் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் போனோம்னா கூட கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. ஓகேங்களா? இதனால் நம்ம மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தூதரக உறவுகளை நம்ம மேற்கொள்ளலை. நம்ம அமைதி வழியை விரும்புறதுனால இந்த தூதரக உறவுகளை மேற்கொள்கிறோம். இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இதனை மீட்க வேண்டி இருந்தது. எதனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான். கடுமையான வறுமையில் இருந்தோம், அதிலிருந்து மீண்டு வரணும். இழித்தருவன்மை இருந்தது, அதிலிருந்து மீண்டு வரணும். குழப்பமான சமூக பொருளாதார நிலைமை அப்போ இருந்தது. ஸோ அதிலிருந்தும் மீண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி இராணுவ முகாம்களில், இராணுவ கூட்டமைப்பில் இந்தியா சேரலை. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது எது? மாலத்தீவு. ஓகேங்களா? தென்மேற்கு, இந்தியாவுடைய தென்மேற்கு கடல் வழியில் நம்ம மாலத்தீவு கூட தான் பகிர்ந்துட்டு இருக்கோம். தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலமாக கருதப்படுவது மியான்மர் தான். பஞ்சசீல கொள்கை 1954 சைன் ஆச்சு.
ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு பாண்டுங் பேரர் அது வந்து பார்த்திங்கன்னா 1955 இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. உலக அமைதி வெளியுறவு கொள்கையாக இருக்குது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையாக உலக அமைதி அப்படின்றது இருக்குது. ஸோ இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடம் அப்படின்றது முடிவடையுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் அப்படின்றது ரொம்பவே மாறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த உறவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனா வந்து பாகிஸ்தானை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எதற்காக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாலிசியை மெயின்டைன் பண்ணுறாங்க சீனா வந்து பாகிஸ்தான் கூட அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காரணம் என்னென்னா, பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தான் மாகாணத்தில் அவ்வளவு கனிம வளங்கள் இருக்குது. தங்கம், தாமிரம், இயற்கை எரிவாயுன்னு ஏகப்பட்ட கனிம வளங்கள் அங்கே இருக்குது. ஓகேங்களா. அதை வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடோர், அதாவது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம், இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாடர் துறைமுகத்தை பயன்படுத்துறதுக்காக தான் வந்து சீனா பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கூட இந்த லெசனில் நம்ம ஒரு இதமாக பார்த்துருப்போம். இந்த வெளியுறவு கொள்கையுடைய காரணிகள் எதன் அடிப்படையில் அமையும்ட்டு கனிம வளங்கள் நம்ம பார்த்துருப்போம், இயற்கை வளங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதன் அடிப்படையில் தான் சீனா பாகிஸ்தான் கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணம். ஓகேங்களா. இந்த கனிம வளத்தை எடுக்கிறதுக்காக தான் இப்போ பலுசிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நாடாக ஆகிறதுக்கான அந்த கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தனி நாடு ஆட்சின்னு வச்சுங்க, அப்போ இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றதுல மாற்றம் நிச்சயம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நாம் இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஏரியாக்கள் தான். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சர்வதேச விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாடும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டுடைய நலன்தான் முக்கியம். ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. இந்த நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து படிங்க, உறுதியாக நம்ம ஜெயிப்போம். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.